பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையின் கரம் இப்பொழுது நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே செறிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தெரிந்த துரோகியை அணைத்தே அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. தயை பெரிதையா என் மேல், உம் தயை பெரிதையா, உம் தயை பெரிதையா என் மேல், உம் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பே நையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பே நையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே அன்பே
அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. பாரினில்வும் அன்பின் இனிமை இயம்பர்கியலாதாகில்யான். பாரினில்வும் அன்பில் இனிமை இயம்பர்கியலாதாகில்யான். இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நேசனை மறைத்தருள் உன்னை பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியனுடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 45:11 வாசி மகளே. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் கரங்களின் கிரியைகளை குறித்தும், என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள். வருங்காரியங்களை குறித்து என்னத்துல கேளுங்கள். என் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்துக்கு எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன ஒரு அதிகாரம் நமக்கு கொடுத்தாரு பாருங்க. அவரை பார்த்து கட்டளையிடணும். அதை செய், இதை தாரும், கட்டளை கொடுங்கள், அதை எடுத்துக்கொண்டு வாரும். அதுக்கு பேர் தான் கட்டளை, கமாண்ட். என் கைகளை, கரத்தின் கிரியைகளை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். வருங்காரியங்களை குறித்து விசாரியுங்கள். கர்த்தர்கிட்ட விசாரிக்காம நீ செஞ்சதுனால தான் சீரழிஞ்சு செங்க சமந்து நாயா ரோட்டில் அலைகிற. ஓ இஷ்டத்துபடி, என் இஷ்டப்படியே நடந்தேன், முன்னாளிலே ஐயோ மலைவிதான் கொண்டேன் நான் ஐயோ. ஒரு பக்தர் பாடுகிறான், என் இஷ்டப்படியே நடந்தேன். ஃபாதர் பண்ணார், உம்மிஷ்டம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரை. என்ன அழகான வார்த்தை பாருங்க. உம்முடைய இஷ்டம் இல்லாத இடங்களுக்கு போகப்படாதபடி தடுத்து, நான் விரும்பினா கூட அதை தடுத்துருங்க. நான் ஒரு பொண்ணை விரும்பினா அதை தடுத்துருங்க.
இந்த படிப்பை விரும்பினா தடுத்துருங்க, இந்த பணத்தை விரும்பினா தடுத்துருங்க, இந்த சொத்தை விரும்பினா தடுத்துருங்க, இந்த காரியத்தை பேச விரும்பினா தடுத்துருங்க. என் உதடுகளுக்கு காவல் வைத்து விடுங்கள். வருங்காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிப்பது நம்ம வாழ்க்கையில் இல்ல, நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல, தேவனுடைய இஷ்டத்தின்படி செய்வதற்கு அவருக்கு ஒப்பு கொடுப்பது. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்காதனால தான் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகி நிற்கிறோம். உங்கள் தலையை நீங்கள் உயர்த்த முடியாது. யார் உயர்த்தணும்? கர்த்தர் உயர்த்தணும். நம்ம தம்பியே, என் அன்பு மகன் ராஜ்குமார் எடுத்துக்கோமே, நிறைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான் மாற்றுவான். அங்கிள் இந்த இங்கே போயிட்டா, இங்கே போயிட்டா, இங்கே போயிட்டான்னு கேட்பான். நான் தடுப்பே சொல்ல மாட்டேன். ரொம்ப ஜெபப்பட்டு போயிட்டு வா தம்பி அப்படிமே. போயிட்டு வந்தால் நான் கொஞ்சம் தெரிந்து கொள்கிறேனே, நல்லா தெரிஞ்சுக்க, பாடங்களை கற்றுக்கொள். தெரிஞ்ச வந்த பிறகுதான் அவனுக்கு தெரியும் தெய்வத்தினுடைய சித்தம்தான் நிலையானது. கைகளை தட்டி நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சுய சித்தம் சில சமயம் செஞ்சிருவோம். அதில் ஒரு பாடம் கற்றுருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் ஒரு பாடம் லெசன் படிச்சுக்குவோம். வார்த்தையிலே, செய்கையிலே, பேச்சிலே, கிரியைகளிலே, ஏன் பிரசங்கத்திலே கூட நம்ம யாராவது இன்டென்ஷன் வச்சு பேசுவோம். பார்த்துக்கோங்க, தெய்வம் அந்த இடத்துல நம்ம உணர்த்துவார், கேட்க மாட்டோம், அதுக்கு ஒரு அடி வாங்குவோம். என் வாழ்க்கையில் நிறைய தடவை அப்படி நடந்திருக்கு. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி செய்வேன். யார் மேலே கோபம் இருந்தால் கொட்டி தீர்த்துருவேன். இதில் பிரசங்கத்தில் வச்சு அதுக்குன்னு வசனங்கள்லாம் எடுத்து அப்படி வச்சு பெண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பிரசங்கம் நடக்கும். பிரசன்ஸே இருக்காது அந்த பிரசங்கத்தில். என்ன இருக்காது? அந்த பிரசங்கத்தில் பிரசன்ஸ் இருக்காது. தேவன் சொல்கிற வார்த்தையை பேசுனா பிரசன்ஸ் இருக்கும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்ல, அது நமக்கு வெறுப்பே இல்லை, நம்முடைய வார்த்தையே இல்லை, தேவன் பேசுகிற வார்த்தை. கொஞ்சம் டிலேவை பேசுகிற வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தை. அதான் வரும் காரியங்களை குறித்து விசாரிப்பது. உபாகம் 33:3 சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் என்ன அடைவார்களாம்? போதனை அடைவார்கள். வாசி மகளே, 33:3 உபாகமம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்களா? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லிருங்க. அவங்களுடைய பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்களா? சட்டுன்னு சொல்லுங்க. அவருடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அந்த போதனை எப்போ அடைவாங்களாம்? அவருடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவர் கையில் அடங்கி இருக்கிறவனுக்கு, அவருக்கு தாழ்ந்திருக்கிறவனுக்கு, அவர் முன் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவனுடைய வார்த்தை. கைகளை தட்டுங்களே. அவர் கையில் அடங்கி இருக்கணும். அப்புறம் அவருக்கு முன் தன்னை தாழ்த்தும் போது அவருடைய வார்த்தையை அனுப்பி போதனை அடைய செய்வார். நீ ஆண்டவருடைய சித்தை என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினால் தம்பி, முதல்ல அவருடைய கரத்தில் அடங்கு. ரெண்டாவது, உன்னை தாழ்த்து. நான் ஒன்றும் இல்லை சுவாமி, என் திறமை ஒன்றும் இல்லை, என் படிப்பு இல்லை, சைக்காலஜிக்கல் ஒன்றும் இல்லை, என் படிப்பு பிகாம் ஒன்றும் இல்லை, ஐடி எம்எஸ்சி ஐடி ஒன்றும் இல்லை, என்னுடைய வியாபாரமெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு உன்னை தாழ்த்தி ஆண்டவற்றை விழு. கர்த்தனுக்கு வார்த்தை கொடுத்துருவார். கையை தட்டுங்களேன். ஒன்று, அவர் கரத்தில் அடங்கியிருக்கணும். ரெண்டாவது, உன்னையே தாழ்த்தி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். ஏன்னா ஜனங்களை அவர் நேசிக்கிறாராம். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யோவான் 10:28 சொல்லுகிறது, என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் யார்கிட்ட இருக்கு? என் கரத்தில் இருக்கிறது. கையை தட்டுங்களேன். என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவனும்
எடுத்துக்கொள்வதில்லை, பிடுங்குவதில்லை. கையை தட்டுங்களேன். இப்போ குழந்தைய ஒரு தகப்பன் அடித்தா தாய் என்ன செய்வா? குழந்தை தூக்கிட்டு ஓடிடுவா. தாய் அடித்தா தகப்பன் என்ன செய்வார்? குழந்தை தூக்கிட்டு ஓடிடுவார். இப்போ காட்சனை வந்து அவங்க அம்மா அடித்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க அப்பா அடித்த பெத்த தாய்ந்த அப்படி எனக்கு கோவம் வந்துடும். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான டோஸ் சொல்லும். ஆண்டவர் அப்படித்தான், அவர் கையில் நம்ம வச்சுருக்கிறதுனால ஒரு பயிலும் நம்மளை பிடுங்க விட மாட்டார். கையை தட்டுங்களேன். இப்போ கிங்ஸ்டன் இருக்கானா, தூக்கி நான் அப்படி வச்சுக்கிட்டேன்னா யாராவது ஐயா அவன் 2 பேருமே ரொம்ப செல்லம். அவங்க அப்பா அம்மாவும் அவனை மாதிரியே பிறந்திருக்கு குழந்தை, அவ்வளோ அறிவாளியா கேட்டிங்களா. திடீர்னு எதானா பிள்ளை அப்படி அப்படின்னா எனக்கு பதறுவேன். யார்ட்டையா கொடுக்காத, எல்லாட்டையும் கொடுக்காதேன்பேன். ஆண்டவர் அப்படி தான், நம்ம எல்லார்ட்டையும் கொடுக்க மாட்டார். உன்னை எல்லார்ட்டையும் கொடுக்க மாட்டாரடா. அவர் ரொம்ப செல்ஃபிஷ், ஜெலசி காட், பொசசிவ் காட். உன்னை தான் கையிலே வச்சுக்கணும்னு நினைப்பார். நான் யாருக்கும் உன்னை கொடுக்க மாட்டேன்டா, நான் உனக்கு யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ போன ஒன்று அங்கே போட்டு தள்ளிடுவேன், இல்லாட்டி உன்னையே போட்டு தள்ளிடுவேன். கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? ஏன் கொலை செய்வா? பொசசிவ், புருஷன் மேலே. என்னை தவிர நீ எவ்வளையாவது திரும்பி பார்த்த அம்மிக்கலை தள்ள விட்டு கொன்னே போடுவேன், போடா. உன்னையும் கொண்டுட்டு நானும் என்ன செஞ்சிருவேன்? செத்து போயிடுவேன். கொலையும் செய்வாள் பத்தினி. ஆண்டவர் அப்படித்தான், உன்னை யார்கிட்டையோ எவள்கிட்டையோ எவன்கிட்டையோ கொடுக்க மாட்டார், பேய்கிட்டையும் கொடுக்க மாட்டார். உன்னை அவர் கரத்தில் வைத்திருக்க, அவர் கரத்தில் ஒருவனும் அவனை பிடுங்க முடியாது. கைகளை தட்டி ஒரு பயிலும் பிடுங்க முடியாது. வார்த்தைகளினால் போதனை, தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி செவிகள் மந்தமாகவில்லை. ஆன்லைனில் இருக்கிற அருமையான பிரதர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருப்பது உண்மையானால், உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் மாயமந்திரம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், தொழிலில் நஷ்டம், அங்கிள் அண்ணே என்னால் முன்னேறவே முடியலை, பயப்படவே பட, ஒரு பயலும் உங்களை பிடுங்க முடியாது. கையை தட்டுங்களேன். ஒரு குறித்த காலம் வரும்பொழுது கர்த்தர், என் கரத்தில் நீ எப்படி இருப்பாய்? அலங்காரமான கிடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். கைகளை தட்டு. அலங்காரமான கிடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். தேவாதி தேவனுடைய கரத்தில் ராஜ முடியா இருப்பீர்கள், அலங்காரமான கிரீடமாய் இருப்பீர்கள். கவலையே படாதீர்கள். பூமியில் வெளியில் இருக்கும், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு கர்த்தர் உண்டாக்குவார். எரேமியா 32:27 சொல்லுகிறது, நான் மாமிசமான யாவருக்கு தேவாதி தேவன், என்னால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ? யாத்திராம 6:3 சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்துறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மதிப்பை குறைத்து விடுகிறார்கள், வல்லமையை குறைச்சிடறாங்க. என்ன எப்படி குறைப்பாங்க தெரியுமா? பிரதர் நல்லா தான் இருந்தோம், ஏற்ற வீட்டுக்காரன் செய்வனை வச்சுட்டான் பிரதர், ஏற்ற வீட்டுக்காரன் எலுமிச்சம்பழத்தை ஒரு நாள் கொண்டு வெட்டி போட்டான் பாருங்க, குங்குமத்தில் தடவி, அன்னிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை பிரதர். நான் இந்த கழிப்பு கழிச்சு போட்டு நாங்கள் தாண்டிட்டு போயிட்டேன் பிரதர், அன்னையிலேருந்து எனக்கு கால் வலி தாங்க முடியல. இதை விட சில ஒரு முட்டா பயல்கள் இருக்கானுங்க, ஊழியம் வேறு செய்வாங்க, சொல்லுவானுங்க, பிரதர் ஒரு பேய் விரட்ட ஒரு வீட்டுக்கு போனேன், இந்த அம்மாவை பேய் விரட்டும் பிரதர், அதை அட்டாக் பண்ணிச்சு பாருங்க. சூரியனுக்கே டார்ச் லைட்டா, சமுத்திரத்துக்கு மோட்டர் பம்பா, லூசு பையில சொல்லுவாங்க. பிசாசுக்கும் வல்லம் இருக்குதுல்ல சார், பிசாசுக்கும் வல்லம் இருக்கா சார், ஓன் பாயிண்ட்டுக்கே வரேனப்பா, பிசாசுக்கு வல்லம் இருக்குன்னு வச்சுக்கேன், கெட்போனை வச்சிருக்கிறவனே உனைத்தான், பிசாசுக்கு வல்லம் உண்டுன்னு வச்சிருக்கேன். பிசாசுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா நம்முடைய தேவனுக்கு சர்வ வல்லமை இருக்கு. கைகளை தட்டு. He is almighty. அந்த பிசாசின் வல்லமையும் கீழே போட்டு மிதிச்சு சாம்பலாக்குற வல்லமை பெற்றவர் தான் தெய்வம். கைகளை தட்டி இதுதான் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆன்லைனில் இருக்கவங்க யாருமே இந்த உலகத்தில் அத்தனை மந்திரவாதியும் சேர்ந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்கட்டும், நீ ஒண்டியா நில்லு, அவனோடு இருக்கிறவன் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி. என்ன செஞ்சாலும் உன்னை தொடவே முடியாது. சொல்லு, என்னை ஏதுமே தொட. இஸ்ரவேலே உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்பே உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை.
என் பிள்ளைய ஏதோ வச்சு மசக்கிட்டா, வசியம் மறந்து மசக்குவா. இவன் கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் ஒருவனும் பிடுங்க முடியாது. பிடுங்க முடியாது ரெண்டு ஆக்சன்ட்ல சொல்லலாம். பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம், பிடுங்க முடியாது. கையை தட்டுகளை ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ரெண்டு அர்த்தங்கள். அந்த சவுண்டை வச்சு, வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு அர்த்தங்கள் வேறுபடும். மயிரை பின்னுதலாவது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அப்படி அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, கொன்றுவாங்க. அப்போ ஒரே வார்த்தைக்கு ஆக்சென்ட்ல அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல மீனிங் வித்தியாசமாக வருது. என் கரத்திலிருந்து ஒருவனும் பிடுங்க முடியாது. போட்டா நீ என்னைய முடியாது. ஏன்னா என்னோடு இருக்கிறவர் உன்னோடு இருக்கிறவரிலும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மார்க் 3:9, மார்க் 6:9 சொல்கிறது, இயேசு தொட்டவர்கள் ஒரு சுகமடைந்தார்கள், இயேசுவை தொட்டவர்களும் சுகமடைந்தார்கள். கரண்ட் இருக்கு, இந்த கரண்ட் அதே அந்த ஏதாவது லீக் பாயிண்ட், இது ஒயர் நம்ம மேலே விழுந்தாலும் நமக்கு ஷாக் அடிக்கும், நம்ம தொட்டாலும் ஷாக் அடிக்கும். இதாங்க ஆண்டவர். அவரே நம்மளை தொட்டாலும் நமக்கு வல்லமை பாயும், நம்ம தொட்டாலும் ஒரு வல்லமை நமக்கு பாயும். கையை தட்டுங்களேன். ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு நீ க்ளோஸ் போடாமல் இருந்தால் போதும். க்ளோஸ் போடாமல் தொடு சாக்கடிக்கும். பாவம்ங்கிற க்ளோஸை போட்டு கவர் பண்ணிக்கிட்டு கர்த்தரை எத்தனை தடவை தொட்டாலும் உனக்கு அந்த வல்லமை இறங்காது, கரண்ட்டு வராது. ஏய், சிலதில் ப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது இப்போல்லாம் மாடர்ன் டெக்னாலஜியில் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கானுங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி பிளாஸ்டிக் கவர், இந்த பிளாஸ்டிக் கவரோடு உள்ள வச்சுட்டு கரண்ட் வரலம்பா. லூசு பையில் அந்த கவரை எடுத்து வெளியே போடு, உன்னை போத்தி இருக்கிற போர்வையை வெளியே களைந்து விட்டு அப்புறம் ஓடு. பர்திமை செஞ்சானே, பர்திமை செய்தது போலவே நீங்கள் செய்யுங்கள். தான் போர்த்திருந்த ஒரே போர்வை தூக்கி எறிந்து விட்டு பார்வையற்ற அந்த மனுஷன் இயேசுவை பார்த்து ஓடினான். கையை உடனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ பர்திமையோ? எனக்கு ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு சில்வர் பாத்திரமாக பிச்சை எடுக்கிறதுக்கு கொடுங்க. பழைய புறவை தூக்கி போட்டு வந்துட்டேன், அதுக்கு பிறகு கொஞ்சம் கட்டியாக ஊட்டியில் போத்துற மாதிரி பிளாங்கெட்டாக வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ஆண்டவர் நான் பிச்சை எடுத்து பிழைக்காமல் இருக்கிறதுக்கு பேங்க்கில் ஒரு 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 கோடி ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டானா? என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாரு. அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். கைகளை தட்டி he began to cry out and say, Jesus, son of David, have mercy on me. தாவீதின் குமாரா, எனக்கு இறங்கும். தாவீது புத்ரா, என்னோடு கருணை தோந்தனமே. தாவீது புத்ரா, என்னோடு கருணை தோந்தனமே. உடைய இரக்கத்துக்காக வந்திருக்கிறேன். இருட்டில் இருந்தே நான் வெளிச்சம் அடைய வேண்டும். இருட்டில் இருந்த நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சம் அடைய வேண்டும். கண்களுக்கு ஒளி வர வேண்டும். இருட்டில் இருக்கிற உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. இயேசுவை தொட்டு பாருங்கள், அல்லது அவர் உங்களை தொடும்படி கெஞ்சுங்கள், அவர் பாதத்தில் விழுங்கள். அவர் வார்த்தையினால் உங்களை போதனை செய்வார். வருங்காரியங்களை குறித்து அவரிடத்தில் விசாரியுங்கள். யோபு 12:20 சொல்லு, சகல பிராணிகளின் ஜீவனும் அவர் கரத்தில் இருக்கிறதாம். கைகளை தட்டி. சகல எறும்புக்கு கூட நம்ம சாப்பிடும்போது ஒன்று ஏதாவது கீழே விழுந்துடும், நொறுங்கி கீழே விழும். ஐயோ கீழே விழுந்துச்சு நினைப்போம், கூட்டியிருப்போம், கூட்ட மாட்டோம். காலில் பார்த்தா அது ஒன்றுமே அந்த இடத்துல இருக்காது. ஸ்வீட்டு யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? அதுக்கு கூட போஷிக்கிறார் பாருங்க. கையை தட்டுங்களேன். ஆண்டவர் போஷிக்கிறார். சகல பிராணிகளும் அவரை நோக்கி பார்த்திருக்கிறது. அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகின்றன. கைகளை சட்டி கைகளை திறக்க திருப்தி அடைகின்றன. நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை காப்பாற்றி கொண்டது, வருங்காரியங்களுக்காக, ஃபியூச்சருக்காக. 1980ஆம் வருஷம் நான் 10th எவ்வளோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். 10th 9th படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மனத்தாங்கல், என்னதெல்லாம் கேட்கக்கூடாது, அதில் நோண்டி இந்த பர்சனல் காரியத்தெல்லாம் நோண்டக்கூடாது. அப்போ ஏசப்பாவும் தெரியாது, பைபிளும் தெரியாது, வசனமும் தெரியாது. நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். என்னது, எத்தனை வயசில்? நேற்று ஒரு 5 வயசு பையன், என்னப்பானே எனக்கு வாழை பிடிக்கல, நான் தற்கொலை பண்ண போகிறேன்னா. எத்தனை வயசு? 5 வயசு இருக்குமா தம்பி? இந்த ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. 5 வயசு இருக்குமா, மேலே இருக்குமா?
அந்த எதுக்குப்பா? எனக்கு வாழ பிடிக்கல சார் அப்படின்னா. என்ன அப்படியா, சரி எதுக்காக தற்கொலை பண்ண போகிற? இல்லை வாழ பிடிக்கல. 5 வயசில் 4-5 தடவை சூசைட் அட்டெம்ப்ட், கையெல்லாம் பிளேடை வச்சு அப்படி கிரி 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 வச்சுருக்கான். சிலது 2 வயசுலேயே பிஞ்சில் பழுத்துறது. ஹார்ட் போட்டிருக்கு இங்கே, அதில் அம்பு தொலைச்ச மாதிரி. எத்தனை வயசில்? 5 வயசில். நான் ஒரு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் படிக்கிற கோயட் ஸ்கூலாக, அதுக்கு பேர் மலையாளம், கேரளாவில். அப்போ ஒரு பொண்ணு, அவளை 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், வந்தா. மாசே அப்படின்னா. എന്തുവാ മോളെ? இவன் எனக்கு தாலி கட்டி அப்படின்னா. இவன் 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 எனக்கு தாலி கட்டி എന്തുവാ പറയുന്നതിന്? அல்லது ஒன்றும் வல்லது விளைச்சி வர அடிக்கும். இல்லை மாசே, இதை நோக்கு அப்படின்னா. தார் இருக்குல்ல, தார் ரோட்டில் இருக்க தாரை அதை உருட்டி மாலை மாதிரி வச்சு கீழே ஒரு டாலரும் வச்சு கட்டிட்டு, இன்னிலேருந்து എൻ്റെ யாரா മലയാളത്തിൽ എന്ത് പറയും, എൻ്റെ ഭാര്യയാണോ? അയ്യോ എനിക്കിനി ജീവിതം ഇല്ലേ മാസേ, എനിക്ക് ഇവൻ താലി കട്ടി കഴിഞ്ഞു. நான் சொல்கிறது 40 வருஷங்களுக்கு முன்பு 3ஆம் கிளாஸ்லேயே தாலி கட்டுறான். இப்போ எத்தனாம் கிளாஸில் கட்டுவான்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ இவன் 5 வயசுல சாகணுங்கிறான். அப்போ நானும் ஒரு 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். எதுக்குன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன்னா, அப்போ அக்ரஹாரத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. இந்த மேன்சன் உண்டு, மேன்சன் தானே, இந்த மாத வாடகை கொடுத்துட்டு லாட்ஜ் மாதிரி இருக்கும். டீச்சர்ஸு, கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் தங்கியிருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து ஹோட்டல் சாப்பாடை கொடுத்துக்கிட்டு ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. எப்படி பாருங்கள், ஒரு இல்லையா, மென்ஷனில் தங்கி ஹோட்டல் சாப்பாடு மறந்து. அந்த அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கும். நாகலிங்கம் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல், அவர் உயிரோடு இருக்காரு இல்லைன்னு தெரியல. அங்கே சாப்பாடு கேர் பண்ணிவிட்டு மாதம் அங்கே பணம் அனுப்பிச்சி விட்ருவார். இங்கே மென்ஷனுக்கும் பணம் அனுப்பிச்சி விடுவார். எல்லோரும் வாத்தியாரெல்லாம் இருக்கிறாங்க, வாத்தியாரும் அங்கே தங்கியிருப்பாங்க. நானும் அங்கே தான் தங்கியிருப்பேன். 5-6ஆம் கிளாஸ்லேயே கேட்டியா. அப்போ தங்கியிருக்கேன். இப்போ 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வந்துருச்சா. இப்போ எனக்கு வாழை பிடிக்கலை. உடனே நான் செஞ்சேன், அப்போ எனக்கு விஷம் வாங்க தெரியாது. அரளிக்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? அதில் போய் ஆத்தங்கரையில் நின்றுச்சு. அதை கேள்விப்பட்டிருக்கேன். அரளிக்கொட்டையை குடிச்சு செத்தாங்க, அரளிக்கொட்டையை செத்தாங்க. எனக்கு கேரளா இருந்தால் தெரியாது. ஒரு 18 அரளிக்கொட்டையை எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளவு? 18 அரளிக்கொட்டை வச்சு நல்லா தட்டுனேன். ஒரு கல் வச்சு தட்டி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அதை ஓட்டை போட்டு எல்லாம் கசக்கும் நான் இல்லை உள்ளே வச்சு எல்லாம் அதுக்கு ஸ்டஃப் பண்ணி உள்ள அவ்வளவு முழுங்கிட்டு, அப்புறம் தூக்க மாத்திரை 4 மாத்திரை ஒவ்வொரு நாளாக வாங்கி வச்சு அதையும் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டேன். பெட்டெல்லாம் விரித்து நீட்டாக விரித்து உள்ள 2 இன்னர்லாம் சூப்பராக போட்டு. ஏன்னா அதுக்கு பிறகு என்னென்னு நடக்குன்னு தெரியாதுல்ல. எல்லாம் டைட் பண்ணி எல்லாம் கட்டி எடுத்து கொஞ்சம் படித்து அது ஏன்னா குடித்த உடனே செத்து போயிடுவோம், அப்புறம் போயிடலான்ட்டு படுத்தாச்சு. படுத்த உடனே ஒரு 10 மணிக்கு என்னுடைய நண்பன் சிராஜுதீன், ஒரு இஸ்லாம் நண்பர் இருக்கான், வந்தான். என்னடா ஸ்கூலுக்கும் அந்த மனுஷனுக்கு பக்கம், என்னடா கிளாஸுக்கு வராமல் இருக்கு, எனக்கு தலை வலிக்கிறது மாதிரி இருக்குப்பா, அதனால வரல அப்படின்னு. அப்போ ஏதாவது மறந்து வாங்கிட்டா? இல்லை, என்னை பஸ்ஸில் கொண்டு போய் நான் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டேன், இப்போ 11 மணி ஆச்சு, இன்னும் சாவு வரல. அப்போ நான் என்ன செஞ்சேன், எல்லா 33 கோடி தெய்வம், எனக்கு தெரிஞ்ச தெய்வம் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். கடைசியில் நிமிர்ந்து பார்த்தேன், நான் ஒருத்தர் எனக்கு காலண்டர் கொடுத்தா, அதில் ஏசுநாதர் சிலுவையில் தொங்குறது மாதிரி ஒரு காலண்டர் இருந்துச்சு. ஏசுநாதரையும் பார்த்தேன். அப்போ அந்த ரூமில் போட்டிருந்தது. அப்போ நான் நினச்சேன், இவர் தான் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறோம் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏசுநாதரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்காரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. கடைசி வார்த்தை தான். எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றியாப்பா அப்படின்னு. அவன் வந்து பஸ் ஏற்றி விட்டான். பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போன உடனே எங்கள் அண்ணன் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இவன் என்ன ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு வரானா? இல்லை, ஸ்கூலுக்கு கட்டடிச்சு விடுதாடா சொன்னாங்க. இல்லைண்ணா என் தலைவலிக்குது அப்படின்னா எங்கள் அக்கா வச்சு, வர்ற பொண்ணைய உடனே திட்டாதப்பா, என்னையா வேணும், கறி குழம்பு வச்சு தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பெரியம்மா மகா, வேண்டாம் அப்படின்ட்டேன். நான் வந்து என்ன பருப்பு உருண்டை குழம்பு வைக்கட்டுமா? சும்மா இருக்கக்கா, ஒன்றுமே வேண்டாம், நான் படுக்கிறேன்னு படுத்துட்டேன். அப்போ
எல்லாம் பண்ணாச்சு. ஏன் இவ்வளோ நேரம் தூக்குறான்? 4 காம்போஸ் போட்டிருக்கேன்னா இது தூக்கம் பிச்சுக்கிட்டு வருது. அப்போ காலையில் போனவன் சாயங்காலம் 6 மணி வரை படுத்திருக்கேன், இன்னும் சாவு வரல. அப்போ 6 மணிக்கு எந்திரிச்சும் வாந்தி வர்றது மாதிரி தெரியுது. அப்போ வாந்தி எடுக்கிறேன்னா வாந்தி என்ன வாந்தியா, தலைவலினால வாந்தி எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு அண்ணன். அவங்க சாதாரணமாக தான் நினைப்பாங்க, நான் இவ்வளோ பெரிய திருடேன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ நிறைய பேர் அப்படித்தான் ரொம்ப சாந்தமாக இருப்பான், உள்ள பயங்கரமான திருட்டு பயிலாக இருப்பான். பார்த்துக்கோங்க, நமக்கே தெரியாது நம்ம பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க. என்ன தம்பி சரிதானே? அப்போ பார்த்தா இந்த இவெல்லாம் பார்த்தா இவ்வளோ பாவமாக இருக்காம, இவன் பண்ணுற சேட்டை உனக்கு தெரியாது. இந்த அங்கே ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் அதை விட. இப்போ நான் வந்து படுத்தேன், 6 மணிக்கு மேலே வாமிட்டிங் ஆரம்பிச்சது. நான் 2 தடவை வாமிட்டிங்கு சமைச்சாங்க, 3ஆவது தடவை வந்து அவங்க பயந்துட்டாங்க. இன்னும் இப்படி வாந்தி எடுக்கான்ட்டு சொல்ல ஒன்றும் இல்லைன்ட்டேன். இது அந்த வாந்தி வரும்போது ஸ்மெல் வரும்ல. அப்போ எங்கள் அண்ணன் அது இளையவர், அவர் ரொம்ப கொஞ்சம் ரவுடி மாதிரி, இவ்வளோ பெரிய சூரிக்கத்தி எடுத்து வந்தார். இவ்வளோ என்னடா செஞ்ச, சங்க அறுத்துருவேன் அப்படின்னாரு. அவர் தமிழ்நாட்டுக்காரங்க. மானே அருளி கொட்டிய குடிச்சிட்டேன். என்னது அருளி கொட்டிய? எங்கள் பெரியம்மா உடனே மயங்கி பச்சிருக்கேன் அப்படின்னாங்க. எங்கள் அக்கா ஐயோ அப்படின்னாங்க. தூக்கிட்டு போனவுடனே டாக்ஸியை பிடிச்சிட்டு வாப்பாங்கிறார் எங்கள் பெரியப்பா. அவர் பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர். அவர் உடனே இந்த நாய்க்கு அதுக்கு டாக்ஸி, குதிரை வண்டியை பிடிச்சிட்டு வாங்க. எதுக்குடா குடிச்ச அப்படின்னு 2 அடி வேற கொடுக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறேன். என்ன குதிரை வண்டி இங்கே இருந்துங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போகணுமா, ப்ரைவேட்டில் அப்போல்லாம் எடுக்க மாட்டாங்க. குதிரை வண்டி லொக்கடின்னு போகுது. நான் அதுக்கு முன்னாடி சாவு வந்துடுமான்னு பார்க்குறேன். இல்லை, பின்னாடியெல்லாம் காரன் குதிரை வண்டி சென்டரில் போய்கிட்டு இருக்கா, ஆன் அடிக்கிறாங்க. சின்ன ரோடுகள் தானே இருக்கும் கிராமங்களில். இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு, சொன்னாச்சு, முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க. கம்ப்ளைண்ட் எழுதாச்சு. உள்ளே போனவுடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது விஷம் குடிச்சு சாகணும்னா சாகாதீங்க. தயவு செய்து வேறு எதையாவது கூட செஞ்சு செத்து போயிருங்க, விஷம் மட்டும் குடித்து எதுவும் சாகாதீங்க. ஏன்னா ஸ்டமக் வாஷ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கொடுமை உலகத்தில் நான் பார்த்தேன். அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்தாங்க, வாயத்தர அப்படின்னாங்க. முடித்தண்டி இரும்பு வாளி இருக்குது, அது நிறைய பொட்டாசியம் பர்மனேட்டை கலைச்சி என்னமோ கரைக்கு இவ்வளோ ஒரு வாளி நிறைய ஒரு 30 லிட்டரில் தண்ணி இருக்கும். அது வச்சுட்டாங்க. ஒரு போனலும் ஒரு டியூப்பும் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு கட்டை. அதுக்கு மத்தியில் வாயை திறந்து அவ்வளோ டியூப்பும் சர்றன்னு உள்ளே விட்டாங்க. சும்மா சாதாரண ஓசு, அந்த தண்ணி அடிக்கிற ஓசு மாதிரி விட்டாயிரம் கொண்டுருவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். வாயை திறந்து மூடிடுவேன்ல, இந்த கட்டையை வச்சு வாய் ஒரு அமுக்கு என்ன பிடிச்சிக்கிறாங்க. மேலே புனலை வச்சு வந்து ஊத்துறாங்க. ஊத்துற வயிறு அப்படி பெருசாக ஒருத்தன் வாய்த்து சடக்கு நமக்குவான், பபாக்குன்னு வந்துடும். அமுக்க ஐயோ, நான் அப்பமே செத்துறதா நல்லா இருக்குமே, இதுக்கு இப்படி வந்திருந்தா கூட இவங்க கொடுப்பேன். இந்த சித்திரவதையா அப்போ நினச்சேன். வாழ்க்கையில் இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் அப்போ ஆண்டவர் இல்லை, தற்கொலை அந்த விஷம் குடிக்கிறது மட்டும் வேண்டாம். அப்பா இந்த சித்திரம் அது எல்லாம் ஸ்டமக் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்த பிறகு உனக்கெல்லாம் இந்த வயசுல விஷம் அந்த கழுவுன அட்டண்டர் ஒரு கொட்டு தலையில் இவங்கிட்டலாம் அடி வாங்குறங்க கதியா போயிடுச்ச. இந்த வயசில் பிஞ்சில பழுத்த பயில அவன் என்னென்னமோ கற்பனை பண்ணுறாங்க. நான் எது குடித்தேன்னு எனக்கு தான் தெரியும். சரின்னு போய் படுத்தாச்சு. பக்கத்தில் ஒரு அரளி கொட்டை பிடிச்ச ஒரு புள்ள படுத்துருந்துச்சு. அதான் அப்பமெல்லாம் காதல் தோல்வியில் வந்து நிறைய அரளிக்கொட்டையை தான் குடிப்பாங்க. அப்போ என்ன கரெக்டாக உனக்கும் அனுபவம் இருக்கா? அப்போ இல்லை, இந்த அவர் இருக்கார்ல பக்கத்தில், அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணியான்னு கேட்டேன். அப்போ பக்கத்தில் ஒத்த அரளி கொட்டைங்க. ராத்திரி 1 மணி ஆச்சு, செத்து போச்சு. இது 18 அப்படி கலங்கு மாதிரி படுத்துருக்கு. ஒத்த அரளி கொட்டையை குடித்த பொண்ணு செத்து போச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நியூஸ் சொல்ல பயப்படுறாங்க பெரியப்பா வீட்டிலேருந்து. ஐயோ, அம்மாவுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு செத்துருவாங்களோ என்னமோன்னு கேரளாவுக்கு போயாச்சு. போன உடனே அங்கே போனது உங்கள் பையன் போயிட்டான் அப்படின்னு நியூஸு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அங்கே கார் எடுத்துக்கிட்டு கேரளாவிலேருந்து கோட்டயம் பக்கத்துலேருந்து வந்துடுறாங்க. இதை தெரிஞ்சு எங்கள் அப்பா பெரிய அதிகாரிகள், அந்த ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் எல்லாம் ஒரு 500-600 பேர் லாரி பிடிச்சி வராங்க.
வந்த உடனே எனக்கு குளுக்கோஸ் இறக்கிட்டு கொஞ்சம் அரை மயக்கத்தில் படுத்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்தாங்க, டபான்னு மயங்கி கொண்டாங்க. அடுத்த பெட்டு ஐசியூக்கு போயிட்டாங்க. 15 நாள் கழிச்சு தான் அம்மா எந்திரிக்கிறாங்க. அப்புறம் வர்ற அந்த லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்தது, ஐயோ ஒத்தமான வச்சுருந்தாரே போய் சேர்ந்துட்டேயான்னு விழுந்து அழுகிறாங்க. காதில் கேட்குது, நெஞ்சில் இடிச்சுக்கிறாங்க. ஒரு கிளவி தண்டட்டி போட்ட வந்து கிளவி வந்து தமிழ் கிளவி வந்து அழுதுச்சு, வெத்தலை புளிச்சு நம்ம பிடிச்சு பாருங்க மூஞ்சில் இங்கெல்லாம் வடியுது. ஐயோ வெத்தலை வச்சு கண்ணாட்டிலே முழிச்ச உடனே சாகலையா அப்படின்னு கிடைச்சி சாகலை அப்படின்னு. ஏப்பா இதுக்கா நாங்கள் இவ்வளோ செலவழிச்சு வந்தோம், இதுக்கா இவ்வளோ செலவழிச்சு இங்கே வந்தோம் அப்படின்னா இப்போ வெத்தலை வச்சு தொடக்க எனக்கு அதை விட திருப்பி வாந்தி வருது. இதொன்று வர்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, 100 200 300 50ன்னு என் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. நான் வாங்கி எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தலையில் கட்டில் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஓ இது ஒரு லாபமாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் அக்ரஹாரம் கோஷ்டி வந்துச்சு. என்ன இப்படி பண்ணிட்டேன், ஒரு கலை தீபம் அணைய பார்த்து கொடுத்த பகவான் கொடுத்த உயிரை நீ எடுக்கலாமோ இல்லையோ, அசடு இதுக்கா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டே, இதெல்லாம் பண்ணலாமா, பாவம் இல்லை தோஷம் இல்லை. நாங்கள் இல்லை மாமி, சரி அதெல்லாம் பகவான் கலை தீபம் அணைய விட மாட்டார். பகவான் கலை தீபமா, நான் அந்த கலைத்துறை இருந்ததுனால அவங்க பாஷையில் கலை தீபத்தை அணைய விட மாட்டாங்கன்னு. சரின்னு காப்பாற்றியாச்சு, உயிர் வந்துருச்சு, தப்பிச்சு வந்தேன், இன்னைக்கு வர நிற்கிறேன். அன்னைக்கு அவங்க கலை தீபம்னு சொன்னாங்களே, கலை தீபத்தை அணைய விடலை, கர்த்தர் தந்த தீபம் என் இதயத்தில் இருந்ததுனால அதை அவர் தெரிந்து கொண்டதுனால இன்று அவர் அணைய விடலை. கையை தட்டுங்களை வருங்காரியங்களை குறித்து கல்லை தூக்கி நீ போட்டாலும் சாக மாட்டார். அவர் சித்தம் நிறைவேறாமல் அவர் ஒன்றும் எடுக்க மாட்டார். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லையில் கல்லை தூக்கி போட்டாலும் நீ சாக மாட்டார். ஒரு அரளிக்கொட்டை போய் சேர்ந்துருச்சுங்க, 18 அதுவும் தூக்கம் மாத்திரம் சேர்த்து அப்படி போட்ட மினிமந்து இன்னைக்கு வர பேசுதுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், அவற்றுக்குள் நான் பிரவேசிப்பேன். தேவனுடைய கரம் என்னோடு இருந்தது. இயேசுவை தொட்டேன், அவர் என்னை சுகமாக்கினார். அவர் விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். அநாதி சிநேகத்தை நான் உன்னை சிநேகித்தேன், காரணத்து நான் உன்னை இழுச்சு கொண்டேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பாராட்டின ஜீவனுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவன் கர்த்தர் நம்மீது நினைவாகவே இருக்கிறார். வருங்காரியங்களை அவரிடத்தில் வைப்போம், அவருடைய பாதத்தில் விழுந்து நாம் போதனை அடைவோம். ஃபாதர் பாடின ஒரு பாட்டு இருக்கு, பாடுவோமா? சீன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே.
சரணடைந்தே அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? தேவனே உமது வார்த்தையின் மடியே காத்து கொள்வதனால், தேவனே உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதனால், ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தே கைதட்டி அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. அவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தருடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்களாம். அந்த கரத்தில் இருக்கிறது பெரிய சிலாக்கியம். அது நம்மை பாதுகாக்கும் கரம். கர்த்தருடைய நாமம் பலத்த சுருகம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். 40 ஆண்டுகள் இந்த கரம் என்னோடு இருக்கிறது, கடைசி வரை இருக்கும். சங்கீதம் 18:35 வாசிக்க கேட்கலாம். 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறாராம். இந்த கார்ல போகும்போதெல்லாம் சில அம்மா மாரா ஐயா மாரா நான் திட்டிக்கிட்டே போவேன். எதுக்கு தெரியுமா? குழந்தைங்களை ரைட் சைடில் பிடிச்சிக்கிட்டு ஃப்ரீயாக போவாங்க. கார் எந்த பக்கம் வரும்? குழந்தை பக்கம் வரும். மூளை மண்டையில் இருக்கா முதுகில் இருக்கா? அறிவில்லை. குழந்தை எந்த பக்கம் பிடிச்சிருக்கணும்? லெஃப்ட் சைடை பிடிச்சிருக்கணும். நிறைய பேர் ரைட் சைடில் பிடிச்சிக்கிட்டு மொபைலில் பேசிக்கிட்டே போகிறது. இப்படிப்பட்டவங்கள்ட்ட உங்கள் குழந்தைய கொடுத்து விடாதீங்க. அது அப்பனாக இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி கொடுத்து விடாதீங்க.
நம்முடைய ஆண்டவர் நம்மை தம்முடைய கரத்தினா, வலது கரத்தினா தாங்குகிறவரா, கேர்லெஸ்ஸா இல்ல. ரட்சிப்பின் கேடயத்தை நமக்கு கொடுத்து, கேடயம்னா இது என்னவா, அது கேடை எதை குதிக்கும், பாதுகாப்ப ஷீல்டு, பாதுகாக்கிறதா, வாள் அம்பு வரதெல்லாம் பாதுகாக்கும். ஹெல்மெட் போடுறது மாதிரி வச்சுக்கோங்க, உங்க உடம்புக்கே ஹெல்மெட், அது மொத்த சரீரத்துக்கும் ஹெல்மெட், ஷீல்டு. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் 19ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த ஒரு குணமளிக்கு ஊழியத்தை செய்தவர். ஒரு நாள் ஒரு பட்டணத்துக்கு அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, காச நோயினால், டிபி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவர் வந்து மருத்துவமனையில் 2 நாள் செத்து போயிருவா கொண்டு போயிரு. அப்போ டிபி நோய்ங்கிறது ரொம்ப கொடூரமான காரியம். மதுரையில் கூட டிபி ஹாஸ்பிட்டல் எங்கள் ஹாஸ்டின்பேட்டில் இருக்கு, ஈரோட்டு மாவட்டத்தில் பெருந்துறையில் இருக்கு. டிபி சென்டர் ஊருக்கு வெளியே எங்கேயோ இருக்கும். பயங்கரமான தொற்று வியாதியாய் பேசப்பட்ட காலம். அப்போ இறந்துருவா, கொண்டு போன கொண்டாச்சு. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இங்கே வர்றாரு. அவர் கையை வச்சா சோமாயிரும்னு எப்படி கெஞ்சி கெதிரி கொட்டாடி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. தள்ளாடி வந்தார். இவர் கையை வச்சாலே சுகமாயிரும் வந்தாங்க. இவர் வந்தார், ஜெபிக்கத்தான் தொடங்கினார். இந்த ரூமில் அந்த பொண்ணு சேத்து கீழே விழுந்துருச்சு, மரித்து கீழே விழுந்தது. வந்தவங்களுக்கு என்னடா இவர்கிட்ட வந்த குணமாக நினைச்சோம். வந்த உடனே இறந்து போயிட்டா கூச்சல் போட்டாங்க, அழுதாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஸ்மித் பார்த்தாரு, ஜீவன் உண்டாயிருக்கும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவேன் என்றெல்லாம் நீ சொன்னீர். இது எப்படி இந்த ஜீவனை எடுக்க இந்த பிசாசுக்கும் இந்த நோய்க்கும் அதிகாரம் இருக்கிறது? ஜெபித்தார். ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்தின கையை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த மரணத்தை கொண்டு வந்து பொல்லாத டிபி பிசாசே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன ஒரு குத்து மட்டும் நெஞ்சில குத்துனார். டக்குன்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாங்க, டிபியே இல்லை. ஆண்டவர் அப்படித்தான் கடைசி நேரத்திலும் அவர் வலது கரம் நமக்கு அற்புதம் செய்யும். ஒரு அல்லேலூயா. அப்படிப்பட்ட கரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை குறித்து, இவன் கரத்தின் கிரியை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். மத்தேயு 14:14, மத்தேயு 23:24, மத்தேயு 9:35 இவைகள் சொல்வது என்ன? இயேசு சகல நோய்களையும் சுகமாக்கினார். இயேசு சகல நோய்களையும் சுகமாக்கினார். ஏசாயா 53:4, மத்தேயு 8:17 அவர் நமது நோய்களை தமது சரீரத்திலே சுமந்தார். எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பேன், சத்துருக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் தமது பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். மகிமையான கர்த்தர், அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய பாதத்திலிருந்து வார்த்தையினால் போதனை அடைவோம். அந்த கரம் நம்மை பாதுகாக்கும், ஜீவனை கொடுக்கும், வியாதிக்கு விலக்கும், தீங்குக்கு விலக்கும். அந்த சர்வ வல்லமையுள்ள கரத்தில் தான் உங்களை கொடுக்கிறேன். அந்த கரம் உங்களை திருப்தியாக்கும். கைகளை தட்டி சகல ஜீவன்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கிற ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 104ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும், நீர் கையை திறந்தால் அவைகள் நன்மையினால், நிரம்புள்ள நன்மையினால் திருப்தியாகும். இந்த கரத்துல நன்மையை திருப்தியாக கொடுக்க. சில சாப்பாடு போகும்பொழுதே இந்த ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு போதுமாம்பா, 4 பருக்கையை போட்டுட்டு நல்லா சாப்பிடுங்கம்மா, அவன் தான் வலிச்சு நிற்கிறப்பானே முதல்லையே. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அப்படி கொடுக்கறல, போதுமான இல்லை, திருப்தியாய் கொடுக்கிறவர். கைகளை தட்டி. அம்மாமார் சிலர் இருக்காங்க, பிள்ளைகளை நல்லா சாப்பாடு போட்டு அந்த பாத்திரத்தில், குழம்பு பாத்திரத்தில் சாதத்தை போட்டு சோறை போட்டு விரவி சாப்பிடுவாங்க. என்னம்மா எப்படின்னா, பிள்ளைங்க சாப்பிட்டாலே எனக்கு திருப்தியாம்பாங்க. ஆண்டவரும் அப்படிதான் திருப்தியாய் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய கரம் விச்சு கூடாதபடி
குறுகி போகவில்லை. கண்களை மூடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய மேன்மை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். கர்த்தருடைய கரம், அதை குறித்து கட்டளை கொடுப்போம். காலதாமதமானாலும் உங்கள் நன்மை தடைபடாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. அவைகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். 40 ஆண்டு ஊழியத்தில் நான் கடந்து வந்த பாதை, அக்னி அஸ்திர ஆயுதங்கள், மனுஷனுடைய நாவுகள், பொல்லாத சோதனைகள், சுனாமிகள், எத்தனையோ பற்றாக்குறைகள், அத்தனைக்கு மத்தியில் இந்த கரம் என்னை திருப்தியாய் நடத்தியிருக்கிறது. ஒரு நாள் என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ததில்லை, செய்ய போறதும் இல்லை. எனவே உங்களுக்கும் அப்படி ஆண்டவர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை புகழ்ந்தாலும் நான் பெருமைப்படுவதில்லை, என்னை இகழ்ந்தால் நான் துக்கப்படுவதில்லை. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனுடைய அற்புதக்காரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை விடுதலையாக்க போகிறார். மகிமையின் தேவ கரத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கட்டும். Thank you Jesus name, Holy Spirit. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே. பாவ பாரம் தேர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்ப சாலே துன்பம் இன்பமாக மாறும் ஓக்கமான ஜெபத்தா. நஷ்டமுண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் ஆராதனை ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் கரத்தின் கிரையை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீர். உம்முடைய கரத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள்.
உம்முடைய கரத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, உம்முடைய கரத்தில் திருப்தி இருக்கிறது என்று தியானிச்சோம். இந்த வார்த்தைகளை நம்பி நிற்கிற விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், திருப்தியாய் கொடும், சத்துருவுக்கு விலக்கி பாதுகாத்தருளும். என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இன்று முதல் உம்முடைய கரம், உம்முடைய செட்டை நிழல் மூடிக்கொள்ளும். ஆசீர்வதி. சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ உண்டாகட்டும். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். ஆமென் என்று சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் சிரசின் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு மறவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.